ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ருசி சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கேரளா ஸ்டைல் உள்ளி வடை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உள்ளி வடைக்கு நாம் 4 பெரிய வெங்காயத்தை எடுத்து நீல வாக்கில் நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நறுக்கிய வெங்காயத்தை போட்டு உப்பு சேர்த்து நல்லா உதிரியாக எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, பொடியாக நறுக்கிய இஞ்சி 1/2 டீஸ்பூனு, காரத்திற்கேற்ப பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் மைதா, 3 டீஸ்பூன் கடலை மாவு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம், வெங்காயத்தில் உள்ள தண்ணியே போதுமானதுதான். வடையை தட்டுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா ஒட்டாமல் எடுக்க வரும். இந்த மாதிரி எல்லா மாவையும் வடையாக தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் நாம் தட்டி வச்சுருக்கிற வடையை எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சுவையான கேரளா ஸ்டைல் உள்ளி வடை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ருசி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.